மதுரையில் ஏற்கனவே எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்குவது தாமதமாகியுள்ள நிலையில் மெட்ரோ ரயிலுக்கு ஒப்புதல் அளிப்பதையும் மத்திய அரசு தாமதிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கூடுதல் செய்திகளை நம்முடைய செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, இந்த தாமதப்படுத்துவதற்கான காரணமாக என்ன சொல்லப்படுகிறது? இதனால் என்ன பாதிப்புகளை மக்கள் சந்திக்க வேண்டியுள்ளது? மதுரையை பொறுத்தவரைக்கும் தென் மாவட்டத்தினுடைய தலைநகராக கருதப்படக்கூடிய இந்த மதுரையில் தொடர்ச்சியாக ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் தொழில் வளர்ச்சியிலும் நகர் கட்டமைப்பிலும் இந்த நகரம் பின்தங்கி இருக்கிறது. எனவே அதை சீரமைக்கும் வகையில், அதை ஒரு ஈடு செய்யும் வகையில் தான் 2021 மதுரைக்கான மெட்ரோ ரயில்வே திட்டமானது அறிவிக்கப்பட்ட தமிழக அரசால் 2023 ஆண்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டு திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு ஜூலை 14ஆம் தேதி திட்ட அறிக்கை என்பது தயாரிக்கப்பட்டு தமிழக அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த அறிக்கையின்படி மதுரையில் திருமங்கலம் முதல் ஒத்தக்கடை வரைக்கும் 31 கிலோமீட்டர் தொலைவுக்கு வழித்தடம் அமைகிறது. மதுரையில் மெட்ரோ ரயில்வே வழித்தடம். இந்த வழித்தடத்தில் மொத்தமாக 26 ரயில் நிலையங்கள் அமைகிறது. நிலத்திற்கு மேலே 27 கிலோமீட்டர் தொலைவுக்கும், நிலத்திற்கு கீழே 4.5 கிலோமீட்டர் தொலைவுக்கும் அமைகிறது. இதில் மிக முக்கியமாக மீனாட்சி அம்மன் கோயில், கோரிப்பாளையம் ரயில் நிலையம் ஆகிய 3 இடங்களில் சுரங்க பாதை அமைகிறது. இப்படியாக மதுரையினுடைய முழு பயண தேவையும் அறிந்து அதனுடைய தொலைநோக்கு கண்ணோட்டத்தில் விரிவான திட்ட அறிக்கை என்பது அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. 8500 கோடி ரூபாய் என்பது ஆரம்பத்தில் நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் பின்னர் அந்த திட்ட விரிவான டிபிஆர் சமர்ப்பிக்கும் பொழுது அது 11,360 கோடியாக சுமார் 3000 கோடி நிதி தேவை என்பது உயர்ந்தது. இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின் தமிழக அரசு அதற்கான ஒப்புதலை மத்திய அரசிடம் கோரியிருக்கிறார்கள். மத்திய அரசினுடைய நிதி, ஜப்பான் பன்னாட்டு நிறுவனம் ஜெய்காவினுடைய நிதி போன்ற நிதி ஒப்புதல் பெற்ற பின்னர் இந்த பணிகள் இந்த ஆண்டினுடைய இறுதியில் துவங்கும் என்று மெட்ரோ நிர்வாகம் அறிவித்த நிலையில் தற்பொழுது கிட்டத்தட்ட விரிவான திட்ட அறிக்கைக்கே இதுவரைக்கும் மத்திய அரசு ஒப்புதல் அளிக்கவில்லை என்ற தகவலானது வெளியாக இருக்கிறது. போன ஆண்டு ஜூலை மாதம் சமர்ப்பிக்கப்பட்ட டிபிஆர் ரிப்போர்ட் இதுவரைக்கும் ஒப்புதல் அளிக்கப்படவில்லை. தொடர்ச்சியாக காலதாமதம் செய்யப்பட்டு வருகிறது. நாம் மெட்ரோ தரப்பில் விசாரிக்கும் பொழுது அது பல்வேறு நிர்வாகங்கள், பல்வேறு அமைச்சகங்கள் தொடர்பில் இருப்பதால் எல்லா துறையினரும் ஒப்புதல் பெற வேண்டிய தேவை இருக்கிறது. அதன் காரணமாக ஒரு நிர்வாக ரீதியிலான தாமதமே என்று தெரிவிக்கிறார்கள். உண்மையில் மதுரைக்கு ஏற்கனவே எய்ம்ஸ் இதே போன்று அறிவிக்கப்பட்ட 5 ஆண்டுகள் பின்பு இப்பொழுதுதான் கட்டுமானமே துவங்கி இருக்கிறது. அந்த வகையில் அதே போல இதுவும் ஒரு அரசியல் உள்நோக்கத்துடன் கூடிய ஒரு தாமதமோ, அதன் காரணமான இழுத்தடிப்பை மத்திய அரசு செய்கிறதா என்கிற ஒரு குற்றச்சாட்டை, ஒரு சந்தேகத்தை தொழில்துறையினர் உருவாக்கியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக மதுரையினுடைய நகர் கட்டமைப்பும் தொழில் வளர்ச்சியும் கருத்தில் கொண்டு அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் இந்த ஆண்டு இறுதியில் திட்டமிடப்பட்டு துவங்கினாலே இன்னொரு 5 முதல் 6 ஆண்டுகள் வரைக்கும் முழுமையாக மக்கள் பயன்பாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தற்பொழுது இந்த தாமதம் என்பது மொத்தமாகவே மதுரையினுடைய வளர்ச்சியை ஒரு சுணக்கத்தை நோக்கி நகர்த்தி இருக்கிறது அப்படின்னு தான் இந்த திட்டத்தினுடைய தாமதம் நமக்கு தெரிவிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அபிநயா, மதுரையில் மெட்ரோ திட்டத்திற்கான வருகைக்கான வரவேற்பு அதிகமாக இருந்த நிலையில் அது தாமதமாவது என்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. விரிவான கள விவரங்களுக்கு நன்றி வெற்றி.